வணக்கம் குருஜி. வணக்கம். மீன ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்ப மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார். மேஷ ராசியில 3 நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திர காலங்கள் 25 டேஸ், அதாவது 25 நாட்கள். இப்போ குருவும் மிதுன ராசியில வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அதே மாதிரி சனி பகவானும் மீன ராசியில இருக்கிறார். இந்த காலகட்டங்கள்ல சுக்கிர பகவான் 12 ராசிகளில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே பொழுதுபோக்கு காரகன், சந்தோஷக்காரகன். இந்த சந்தோஷக்காரகன் இதுவரைக்கும் மீன ராசியில உச்சமடைந்து அதி அற்புதமா சஞ்சாரம் பண்ணியிருந்தார். ஆனா கூட சனீஸ்வர பகவான் இருந்ததுனால கொஞ்சம் அனுபவிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இப்ப ரிலீஸ் ஆகி அவர் இப்ப மேஷத்துக்கு வரப்போறார். மேஷம்ங்கிறது உங்களுக்கே தெரியும், காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி. சோ முதல் ராசியில இந்த மேஷ ராசினியர்களுக்கு ஜென்ம சுக்கிரனா வரப்போறார். அதி அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் பார்வையா களத்திர பாவத்தை பாக்குறதுனால வாழ்க்கை துணை மூலமா ஒரு சந்தோஷம் இருக்கும். சோ வாழ்க்கை துணை மூலமா சந்தோஷம் இருக்குங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இந்த மேஷராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பார். அடுத்து திருமணத்துக்காக முயற்சி பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நிறைய தடைகளை கொடுத்துனே இருக்கு. அவங்களுக்கு இந்த சுக்கிர பகவானால என்ன பலன்கள்? திருமணம் எப்படி கைகூடி வரும்? எப்ப கைகூடி வரும்? கண்டிப்பா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். ஏன் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாளா திருமண தடை தான். நிறைய பேருக்கு வரன்கள் வருது போறது அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. இப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்தை பார்க்க போறார். 7ஆம் இடம் அப்படின்னாலே கலைத்திர பாவம், வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுவார். இதே சமயம் குருவோட 5ஆம் பார்வையும் அங்க விழுறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள்லாம் சூப்பரா இந்த 25 நாள்ல கண்டிப்பா நடந்துடும். நிச்சயம் பண்ணிடுவாங்க. அதாவது திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். ஆமா, நல்ல அருமையான முன்னேற்றம். ஏன்னா குருவுடைய பார்வையும் இருக்கு, சுக்கரனோட பார்வையும் இருக்கு, 2 குருமார்களோட பார்வையும் இருக்கு. ஆமா, ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேருக்கு இப்ப 23ல இருந்து 25க்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண தடை. இன்னொன்னு 27ல இருந்து 29க்குள்ள ஏன் இவ்வளவு நாள் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கும். இப்ப 7.5 சனியே ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பாதிச்சு இருக்கு. இப்போதைக்கு ஒரு சில பேருக்கு தசாபுதி அமைப்பினால, இன்னொருத்தருக்கு சனி பகவானுடைய நகர்வுனால அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம். இப்ப சுக்கிர பகவான் இது பொருளாதார ரீதியா எப்படி இருக்கும்? கண்டிப்பா இந்த சுக்கிர பகவான் பொருளாதாரம் அப்படிங்கும் போதே அதை ஒரு பிளஸ் பண்ணி கொடுக்குற லெவல்ல தான் வரப்போறார். அதே சமயம் நீங்க சொன்ன மாதிரி 7.5 சனி அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த மேஷராசினியர்களுக்கு இந்த திருமண தடை விலகி திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பா கிடைக்கும். ஏன் அப்படின்னா 12ஆம் பாவத்துல வரக்கூடிய சனீஸ்வர பகவான் கண்டிப்பா ஒரு 7.5 கூட்டி தான் வைப்பார். கண்டிப்பா வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார், கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா கல்யாணம் அப்படிங்கும் போதே எல்லாருக்குமே ஒரு இதுதான். என்ன அப்படின்னா லட்டு சாப்பிடாதவன் சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். லட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா லட்டு மேல ஒரு இது வந்துடும். அது மாதிரி திருமணம் ஆகலேங்கிற கவலையில இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப திருமண யோகம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் கண்டிப்பா கொடுப்பார். அதே சமயம் சுக்கிரனும் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கிறதுனால கண்டிப்பா நடந்துடும். திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகள், எதுக்குதான் திருமணம் பண்ணமோ அப்படின்றதெல்லாம் ஒரு சில பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டங்கள், அதாவது கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அது மாதிரியான பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடி தான். அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா ரொம்ப அற்புதமானது. ஏன் அப்படின்னா இப்பதான் அவங்களுக்கு ஒரு ஸ்டெபனான ஒரு இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா சுக்கிரன ஃபேவர், அதே சமயம் குருவோட பார்வையும் நல்லா இருக்கு. அப்படிங்கும் போதே இந்த 7.5 சனியோட தாக்கம் கொஞ்சம் குறையும். அதை பத்தி நினைக்க மாட்டாங்க, உழைப்பாங்க. அந்த கணவன் மனை உறவு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வருமானம், நீங்க சொன்ன மாதிரி வருமானம் வந்தாலே குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அப்ப வருமானம் இவங்களுக்கு ஒரு உழைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை அந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார். சனி பகவான் கொடுக்கறத இது இவங்க பிடிச்சுக்கிட்டு உழைப்பாங்க. அதுக்கு உண்டான வருமானம் வரும். வருமானம் வரும்போது வீட்டுல இருக்கிற அந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பா குறையும். சந்தோஷமான ஒரு சூழல் குடும்பத்துல இருக்கும். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கு. இப்ப கடன் பிரச்சனைனாக்கா அது பெண்களுக்கு குறிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடனை வாங்கி போட்டு குடும்பத்தை நடத்த பெரிய விஷயமா இருக்குது. இப்ப அந்த பொருளாதார பற்றாக்குறையினால எப்படியாவது, அதாவது வருமானம் வரலன்னா கூட பரவாயில்ல, கடன் சுமை எப்படியாவது குறையணும். சரிங்களா? இதுக்கப்புறம் வருமானம் வருமா, இல்ல கடன் சுமை எப்படி குறையும்? வருமானம் வரும். அதே சமயம் ஒரு 50% கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் கிடைக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் அந்த அளவுக்கு தனக்காரகன் அப்படின்னா குரு பகவான் தான், உங்களுக்கே தெரியும். அப்ப குரு பார்வை இருக்கு, ஆனா இவங்களுக்கு ஸ்தான பலம் இல்ல, 3ஆம் இடத்துலதான் இருக்காரு. சோ முயற்சிகள் எடுத்தா கண்டிப்பா வெற்றி. அதே சமயம் ஒரு 50% கடன் அடைச்சிட்டு ஒரு ரிலீஃபா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும்.
இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அதாவது தொழில் பண்றாங்க இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சினால், அதாவது ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் அந்த மேஷ ராசிக்கு அவங்களுக்கு ஜென்ம சுக்கிரனா வராரு. இது எப்படியாப்பட்ட பலன்களை கொடுக்கும்? அதாவது தொழில் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்ல வேலை ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா? கண்டிப்பா. ஏன் அப்படின்னா அவங்க நீங்க சொல்ல மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம், அதே சமயம் வெளிநாட்டுல வசிக்கிறவங்களுக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இந்த மேஷராசினியர்களுக்கு. இப்ப இந்த சுக்கிர பகவான் வரக்கூடிய ஒரு ஜென்ம சுக்கிரன் கண்டிப்பா ஒரு நிவர்த்தியை தான் கொடுப்பார். அப்ப இவங்க மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அவங்க நினைக்கிற காரியங்களும் கண்டிப்பா நடக்கும். ஒரு இப்ப சப்போஸ் நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க, இந்தியாவுக்கு திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில நேரத்துல வர முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஏன்னா அங்க கடன் இருக்கலாம், இல்லை ஏதாவது இதா இருக்கும். அதெல்லாம் விலகி அவங்களுக்கு இந்த இந்தியாவில வந்து தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இல்லைன்னா அங்கேயே வந்து அவங்க தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இல்ல தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல வேலை பார்க்குற அந்த நம்ம வெளிநாட்டுல இருக்கிற அன்பர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா உத்தியோகத்துல சந்தோஷமான ஒரு சூழல் என்பது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் கிடைக்கும். பொதுவாகவே மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்கும்? பொதுவா மற்ற கிரக நிலவரங்களோட சேர்த்து இந்த சுக்கிர பயிற்சியும் தரக்கூடிய பலன்கள் கண்டிப்பா. இது இப்ப இந்த மேஷராசினியர்கள் ஃபர்ஸ்ட் முயற்சி எடுக்கணும். இதனால வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லேசினஸா இருந்தாங்க. ஏன்னா அந்த சனீஸ்வர பகவான் வந்ததுல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. இப்ப அதை முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் அவங்களுக்கு வெற்றி. அதே சமயம் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த சுக்கிர பகவானால உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே இந்த 25 நாட்களும் அதி அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால படிக்கிற குழந்தைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஏன்னா ஜென்மம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஹெட் தலையில வந்து சுக்கிரன் உட்கார்றாரு என்பது சுக்கிரன் வந்து சிற்றின்ப பிரியர். சோ சந்தோஷம் கண்டிப்பா இருக்குங்க. அப்ப இந்த சந்தோஷத்தை அவங்க அழகா எடுத்துக்கணும், முன்னேறணும். பரிகாரம், இப்ப மேஷராசிக்காரங்க இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னாக்கா இந்த 25 நாட்கள் உங்களுக்கு சுக்கிர பகவானா நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார், மற்ற கிரக நிலவரங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கணும்னாக்கா என்ன மாதிரியான பரிகாரம்? இவங்க வந்து சாதாரணமா இவங்க சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணாலே போறோம். நவ கிரகங்கள்ல சுக்கிர பகவான் உள்ள போனாலே நமக்கு தெரியும். நவ கிரகங்கள்ல போகும்போது சுக்கிரன்னு எழுதியிருப்பாங்க. இந்த சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போட சொல்லுங்க, போறோம். அது வந்து வெள்ளிக்கிழமை போடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா வெள்ளினாலே சுக்கிரன். சோ வெள்ளிக்கிழமை போட்டாலே ரொம்ப அற்புதமான பலன் கண்டிப்பா இந்த 25 நாட்கள்ல அவங்களுக்கு அற்புதமா கிடைக்கும். அப்ப இந்த சின்ன பரிகாரம், அந்த நெய் தீபம் போட்டாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா இந்த 25 நாட்களும், அதாவது 26/3/2026 இருந்து 19/4/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில 25 நாட்கள் சூப்பரா கொடிகட்டி பறக்க போறார். இவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் சந்தோஷமா கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.